தொலைபேசி இணைப்பில் நடிகர் சிவகுமார் இருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம்மா. ஐயா, நீங்க ஆச்சி மனோரமா கூட பல படங்கள் நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு அவங்களோட நடிச்ச அனுபவம் நிறைய இருக்கு. சரி. அவங்க இறந்த நிலையில பார்க்கும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? இல்ல, நான் அதுக்கான ஒரு வயசு நான் வந்துட்டேன். மனிதன் பிறந்தாச்சுன்னு சொன்னா ஒரு காலத்தை பிறக்கிறோம், பிறந்து ஒரு படிப்படியா ஒரு வளர்ச்சி அடைகிறோம், ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிறோம், படிச்சதுக்கு அப்புறம் ஒரு உத்தியோகத்துக்கு போறோம், அந்த கலைத்துறையில சாதனை பண்றோம், அப்ப குழந்தை குட்டி குடும்பம் கூட வர்றோம். அதுக்கப்புறம் சாதனை முடிந்த பிறகு அப்புறம் முடிவு தானே. அதுக்கப்புறம் ஒரு எல்லை கிடையாது. சாதனை முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அதோட நம்ம விடைபெற்றுக் கொள்ள வேண்டியதுதான். அந்த விடைபெற்றுக் கொள்வது துன்பமாகவும் ரொம்ப சகிக்க முடியாத அளவுக்கு சிரமமா போயிடக்கூடாது. வினோபாஜி சொல்லியிருக்காரு, என்னுடைய ஆன்மா ஈடுகின்ற கட்டளையை உடம்பு ஏற்க மறுக்கிறது, ஆகவே நான் விடைபெற்றுக் கொள்கிறேன்னு சொன்னார். அது மாதிரி தான் வாழ்ந்து முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க கண்ணால பார்க்க முடியல, உங்க வாயால சாப்பிட முடியல, பேச முடியல, உங்க காலால் நடக்க முடியலன்னு சொன்னா விடைபெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில அந்த அம்மா முழுமையாக வாழ்ந்த மனுஷியா தான் நான் பார்க்கிறேன். ஐயா, திரைத்துறையில தமிழை லாவகமா கையாண்டவர்கள் வெகு சிலர் மட்டுமே. அதுல ஒரு முக்கியமானவரா திகழ்ந்தவர் நடிகை மனோரமா. ஆமாம். ஆட்சியினுடைய அந்த தமிழ் ஆளுமை என்பது எத்தகையது? அவங்க அந்த சிவாஜி எம்ஜிஆர் காலத்துல வந்த ஒரு அம்மையாருங்கிறதுனால அங்க அந்த காலத்துல இருந்து எல்லாருமே நல்ல தமிழ் எழுதக்கூடிய கலைஞர் அவர்கள் தமிழ் அது கேட்டுட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. அவர் தமிழ் எல்லாமே பள்ளிக்கூடத்துல ஸ்கூல் ஃபைனல முடிச்சுட்டு காலேஜ் போக வச்சிருவான்னு சொல்லிட்டு எஸ்எஸ்எல்சி மட்டம் போட்டவர் கலைஞர் அவர்கள் மேற்கொண்டு படிக்க வச்சிருவாங்க. பட் அவர் எஸ்எல்சிக்கு பாஸ் பண்ணாத ஒரு மனிதன் எழுதிய தமிழை தமிழ்நாட்டை ஒருத்தன் எழுத முடியாது. சிரித்து செழித்த உன் சிங்கார முகத்தை எரித்து கிழக்க வேண்டாம் என்று கல்குட்டி மூடினாரோ கல்லினும் வலிய மனமுடையோன்னு அனாஜிக்கு டைலாக் எழுதினார். உன்னை இந்த மணி ஏபி நாகராஜன் திருவே திருவின் உருவே திருவை உலகிற்கு அளிக்கும் திருமகளே தினந்துதிக்கும் தொண்டருக்கு திரவியத்தை அள்ளி வழங்கும் திருவருளே திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து திக்கட்டும் செல்வ சிறப்போடு செழிக்க வைக்கும் திருப்பெரும் வடிவே திருப்பார்கடலில் தோன்றிய திவ்ய பொருளே நின் திரு மலரடி தொழுகும் தேன் வணக்கம். இப்படி எல்லாம் தமிழ் எழுதினவங்க கூட தயாரானவங்க மனோரமா. அது எங்க போகும்? அங்க தயாரான அப்படித்தானே வரும். சொல்லுங்க ஐயா. இப்போ நம்ம பார்த்தோம்னா நாடகங்கள்ல இருந்து வந்ததுதான் தமிழ் சினிமா. தமிழ் சினிமாவுடைய ஆணிவேர் நாடகங்கள் தான். அப்படிங்கும் போது நாடகத்திலிருந்து இங்கு வந்தவர்கள் அந்த அந்த பாரம்பரியத்தை உண்டு பண்ணவங்க எல்லாரும் வரிசையா நம்ம விட்டு போயிட்டு இருக்க. SSR ஐயா இந்த ஆண்டுல துவக்கத்துல மறைந்தார். தற்போது ஆச்சி மனோரமா அவர்கள். ஸோ தமிழ் சினிமா தன்னுடைய வேர்களை விட்டு வேறு பக்கமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்படுற நேரத்தில் இந்த மாதிரியான ஆளுமைகள் இல்ல மாற்றம் தவிர்க்க முடியாதது. புரியுது உங்களுக்கு? மாற்றம் தவிர்க்க முடியாதது. இனி ஒரு சிவாஜி பிறக்க போவதில்லை, இனி ஒரு எம்ஜிஆர் பிறக்க போவதில்லை, இனி ஒரு மனோரமா பிறக்க போவதில்லை. இது தவிர்க்கவே முடியாது. பிறந்தாச்சு இல்லையா, பிறந்தாச்சு, சாதனை பண்ணியாச்சு. இனிமே சும்மா வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? புரியுது உங்களுக்கு? சிவாஜி அவர்கள் கடைசி ரவுண்ட்ல உலக புகழ் சிவாஜி என்னுடைய குருநாதர் அவர் ஒரு நாள் கடைசியா ஒரு CV ராஜேந்திரன் போய் கேட்கிறாரு, என்னன்னா ஜனதா தளத்துக்கு ஓட்டு, ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி நீங்க விளம்பரத்தை 4 வார்த்தை பேசணும், பைட்டு நீங்க பேச மாட்டேன்னு சொல்லிட்டீங்களாமே அப்படின்னு சொன்ன சிவாஜி என்ன சொன்னா தெரியுமா? ஆமாடா, நான் கட்சிக்கு நல்ல தாண்டா பண்ணியிருக்கிறேன். உலக புகழ் நடிகன் சிவாஜி மாதிரி கண்ணழகம் கிடையாது, சிவாஜி மாதிரி மூக்கழகம் கிடையாது, சிவாஜி மாதிரி சின்ன உதடு கிடையாது, அவர் போடாத வேஷம் இல்லை, அவருக்கு மாதிரி அழகனே கிடையாது நடிகர்ல. அவர் என்ன சொன்னா தெரியுமா? இந்த மூஞ்சியை பாடுறா, குரங்கு மாதிரி இருக்குது, 10 நாள் சாப்பிடாத பட்னி குரங்கு மாதிரி இருக்குது, இந்த முகத்தை வச்சுட்டு நான் 4 வரி சொன்னா ஓட்டு போடணும்னு போட மாட்டான், அதனால கட்சிக்கு நல்லது பண்ணிக்கிறார். இந்த மாதிரி ஒரு மனிதர்கள் பின்னாடி வாழ வேண்டுமா என்று யோசிப்பாங்க. ஏன்னா வாழ்ந்தாச்சு, சாதனை பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் எப்படி இறங்கும் போகும் கடைசியில் இலை பட்டு போகத்தானே செய்யும். பட்டு போகும்போது ஏன் பட்டு போய் நீங்க எப்படி கேள்வி கேட்கலாம்? நீங்க சொல்லுங்க. தமிழ் சினிமால நடிப்பு அப்படிங்கிற ஒரு கலைக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் வெகு சிலர் தான் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த வரிசையில நிச்சயமா மனோரமா அவர்கள் பெண்கள்ல நடிகைகள்ல மிக முக்கியமானவர். நடிப்புல அவங்க எந்த விஷயத்தை தமிழ் சினிமாவில் ஒரு புதுமையை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்க? இல்ல, அது புதுமையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உலகத்துல எத்தனை கதாபாத்திரம் எந்த கதாபாத்திரம் கொடுத்தா நடிப்பாங்க. அது நகைச்சுவை நடிங்கிற ஒரு அடையாளத்தை தூக்கிட்டீங்கன்னா, சிவாஜி எப்படி எல்லா வேஷம் போட்டோ அது மாதிரி எல்லா வேஷம் போட்டு எந்த வேஷம் கொடுத்தா இது மன்னிக்க வேண்டும், இது என்னால செய்ய முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி எல்லா வேஷம் செய்யக்கூடிய திறமை உள்ள பெண்மணி அந்த மாதிரி. அவர்கள் கிட்ட இருந்து இப்ப இருக்கிறவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை பத்தி சொல்லுங்க. இது பாருங்க, அது நாங்க எல்லாம் மீட்டர் கேஜ் வண்டி, இப்ப போறதுல பிராட் கேஜ், அப்புறம் பிளேன்ல போயிட்டு இருக்காங்க. தேவையில்லாம உங்களுக்கு எது கத்துக்க சொல்றீங்க?
ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க, தொழில பக்தி வச்சுக்கன்னு சொல்லுங்க, மூத்தவங்கள மதிக்க சொல்லுங்க, தொழில் வேலைக்கு போனோம்னா கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா வேலை வைக்கணுங்க, அது மட்டும் சொன்னா போதும். அந்த 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 பண்பு உங்களுடைய தலைமுறையில இருந்த அந்த பண்பு இப்ப குறைஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி நினைக்க மாட்டேன் சார். அப்படி எல்லாம் தேவையில்லாம வந்து அடுத்த தலைமுறை பத்தி குற்றம் சொல்லக்கூடாது சார். புரியுது உங்களுக்கு? நான் வந்து நானும் மனோரமா எல்லாம் சின்ன ஏழ்மையில வறுமையில கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. எங்க பசங்களை காட்டி கஷ்டப்படணும் சொல்லி என்ன நியாயம் இருக்கு? எங்க பசங்க தோல் மேல இருக்காங்க, தரையில் நடந்தவங்க தானே கஷ்டம் ஜாஸ்தி தெரியும். தோல் மேல இருக்க அதுக்கு மேல போகட்டுமே, அது ஏன் நம்ம குறையா சொல்லணும்? சிவகுமார் வந்து 100 படத்துல பண்ணது, சூர்யா வந்து 8வது படத்துல பண்ணிருக்காங்க, நந்தா படத்துல பண்ணிருக்கான். நந்தா படத்துல அன்யூஸ்வலா வந்து சூர்யா பண்ண விஷயத்த பார்த்திபன் முதல் படத்துல பண்ணிருக்கான். பார்த்திபன் கார்த்தி பண்ண பர்ஃபார்ம் நம்ம 125 படம் பண்ண வேண்டிய இருந்துச்சு. அது எப்படி நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க அவங்கள? இப்போ மனோரமா அவர்களை பத்தி நாம பேசிட்டு இருக்கும்போது, மனோரமா அவர்கள் சினிமாவில் மட்டும் இல்ல, சினிமாவுக்கு வெளியில ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லார்கிட்டையும் ஒரு சாதாரண லைட்மேன் கிட்ட கூட அன்போடு பழகக்கூடியவர், பார்த்தவொடனே சாப்பிட்டியாப்பா அப்படின்னு ஒரு பாசத்தோட கேட்கக்கூடியவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்களோட இணைந்து நடித்த காலங்களில் மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது சொல்ல முடியும்? இல்லையா, எல்லா நடிகருமே நீ மனோரமா பிரிச்சு பேசாதீங்க. அந்த காலத்துல எல்லாருமே எல்லாருக்கிட்டையும் அன்பா தான் இருப்பாங்க. எம்ஜிஆர் வந்து லைட் வாட்ச் தோல் கை போட்டு பேசுவாரு, சாப்பாடு போடும்போது சமமா உட்கார்ந்து எல்லாம் பரிமாறுவாங்க. அந்த மாதிரி அந்த காலத்துல உள்ளவங்க எல்லாருமே அது மாதிரி தான் இருப்பாங்க. அதுல வந்து இப்ப நமக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஏபி நாகராஜன் அவர்கள் வந்து மனோரமாவுடைய தனிப்பட்ட திறமையை புரிந்து கொண்டு ஒவ்வொரு பால்கார முனியம்மான்னு ஒண்ணு திருமலை தன்மையில ஒரு வேஷம் கொடுத்தாங்க. சுடிராஜ பால்கார இந்த மாதிரி மினிமான்னு வேஷம் கொடுத்து பெரிய பொட்டு வச்சு நடிப்பாங்க. அதை பாடணும்னு மனசுக்குள்ள ஆசை நிறைய கீது, அதை பாட சொல்ல பெயம் வந்து முன்னே நிக்குதுன்னு ஒரு பாட்டு பாடி அந்த பசுக்குள்ள ஆடுற மாதிரி பண்ணிருப்பாங்க. அதாவது 20 பேர் நடிச்சா கூட அந்த அம்மா தனியா தெரியும். எப்படி சிவாஜி தனியா தெரியவங்க அந்த மாதிரி அந்த அம்மா பார்த்தா தனியா ஒரு பிட்டா தெரியுவாங்க. நிறைய படங்கள்ல பண்ணிருக்கோம். அதை வந்து நானும் மனோரமாவும் வந்து ஒரு படத்தை வந்து அந்த அம்மா என்ன ரேப் பண்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. ஆம்பளை வேஷம் போட்டு வந்து ரேப் பண்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இது ஒரே சந்தோஷம் என்னன்னா, திரைப்படத்துறையில என்னை விட ஒரு 4-5 வயசு மூத்தவங்க அந்த அம்மையாரோடு வாலி அவர்கள் எழுதின இந்தியா டுடேங்கிற நாடகம் தமிழ்நாட்டுல பரபரமா போச்சு. பாரதியார் கண்ணம்மா ரெண்டையும் மையமா வச்சு எழுதின நாடகம். அதை வந்து நூறாலியால போய் 1982ல தோட்ட தொழிலாளர் சங்கத்துல நான் வந்து பாரதியார் வேஷம் போட்டு நடிச்சேன். அந்த அம்மையார் வந்து கண்ணம்மா வேஷம் போட்டு நடிச்சாங்க. ஒரு 1500 பேர் பார்த்து இன்னும் ஞாபகம் இருக்கு. அது மறக்க முடியாதுன்னு நினைச்சா சொல்லலாம். நன்றி 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 திரு சிவகுமார்.